இப்போ வந்து உங்கள்ட்ட வந்து சன்ஸ்கிரீன் எப்படி யூஸ் பண்ணணும், யாரெல்லாம் யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய வந்து டவுட் இருக்கும். எப்படி யூஸ் பண்ணணும் வேண்டாம். இதை பத்தி தான் நான் இப்போ உங்களுக்கு வந்து சொல்ல போறேன். சன்ஸ்கிரீன் வந்து ஃபர்ஸ்ட் எல்லாரும் கேட்கறது எல்லாருமே யூஸ் பண்ணுமா, டெய்லி யூஸ் பண்ணுமான்றது தான். கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் வந்து நீங்க எந்த கலர் டோனா இருந்தாலுமே கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது ரொம்பவே நல்லது. எதனால நான் சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னா, நம்ம சன்ஸ்கிரீன் யூஸ் பண்றது மூலியமா சூரியனோட கதிர்வீச்சுல இருந்து வரக்கூடிய அந்த கதிர்வீச்சு யூவி ரேடியேஷன் அப்படின்னு சொல்லக்கூடியதுனால வரக்கூடிய டேமேஜ் அவங்க வந்து தடுக்கலாம். நம்ம தோலுக்கு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகி அதுவும் வந்து இப்போ வந்து வெண்புலி அந்த மாதிரி ஆல்பினிசம் சொல்லக்கூடியதுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி அதிகமான கதிர்வீச்சுலாம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப வருஷம் இருக்கும்போது ஸ்கின் கேன்சர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து தடுக்கலாம். ரொம்ப இளம் வயசுலயே வந்து வரக்கூடிய சுருக்கங்கள் நம்ம வந்து தடுக்கலாம். மற்றும் வந்து பிக்மெண்டேஷன் இந்த கருங்கரும் புள்ளிகள் வரும், நம்ம அதெல்லாம் வந்து கண்டிப்பா வந்து தடுக்கலாம். சில பேருக்கு வந்து சன் அலர்ஜிலாம் இருக்கும். ஸோ அவங்களுக்கும் வந்து கண்டிப்பா வந்து சன்ஸ்கிரீன்லாம் வந்து யூஸ் பண்ணணும். சரி, ஓகே டாக்டர், இதை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து முக்கியமா சூஸ் பண்ணும்போது எந்த மாதிரியான சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஒரு குறைஞ்சபட்சம் வந்து SPF 50க்கு மேல இருக்கக்கூடிய சன்ஸ்கிரீனா நீங்க யூஸ் பண்ணணும். SPF அப்படின்றது வந்து UVB ரேடியேஷன் வந்து நம்ம தடுக்கிறதுக்காக. இன்னொன்று வந்து PA++ அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து பார்த்துருப்பீங்க சன்ஸ்கிரீனை வந்து. ஸோ அதுவும் நீங்க இருக்க மாதிரி வாங்கிக்கணும். அது வந்து UVA ல இருந்து ப்ரொடெக்ட் பண்றதுக்காக. ஸோ நீங்க வாங்கக்கூடிய சன்ஸ்கிரீன் வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் சன்ஸ்கிரீனா இருக்கணும். அதாவது UVA, UVB ரெண்டுத்தையுமே நம்ம வந்து தடுக்கிறதா இருக்கணும். அது மட்டும் இல்லாம அது கொஞ்சம் ரொம்ப அலர்ஜி காஸ் பண்ணாத மாதிரி, ஆக்னே காஸ் பண்ணாத மாதிரியான ஒரு சன்ஸ்கிரீன் நீங்க வந்து சூஸ் பண்ணணும். நீங்க எப்படி இதை வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டூ ஃபிங்கர் சைஸ் ஃபார் நம்ம முகத்துக்கும் கழுத்துக்கும் கவர் பண்ற மாதிரி. அப்படி இல்லைன்னா நீங்க வந்து ஒரு டீஸ்பூன் அளவு கூட நீங்க வந்து எடுத்துக்கலாம். நீங்க எடுத்துட்டு நீங்க வந்து ஃபேஸ்க்கு, நெக்குக்கு, அப்புறம் கையில கூட உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து சன் எக்ஸ்போஸ் ஆகுதோ ஸோ அந்த இடத்துக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கணும். எப்போ அப்ளை பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயிலுக்கு போறதுக்கு ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னாடியே நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து போகணும். நீங்க இப்போ தொடர்ந்து நீங்க வெளியே இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நீங்க வந்து எவ்ரி 2 to 3 hours வந்து நீங்க திரும்ப ரிப்பீட் பண்ணணும். முகத்தை கழுவிட்டு திரும்ப நீங்க வந்து ரீஅப்ளை பண்ணணும். இதுவே நீங்க வீட்ல இருக்கீங்க அப்படின்னா அப்ளை பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையாது. வீட்ல இருந்தாலும் என்ன ஆகும்னா யூவி கதிர்வீச்சுகள் வந்து ஜன்னல் வழியா வந்து உங்களுக்கு வந்து டேமேஜ் காஸ் பண்ணும். அது மட்டும் இல்லாம முக்கியமா மழைக்காலம், பனிக்காலம்லாம் வேணாம்னு நினைப்பீங்க. கண்டிப்பா அப்படி கிடையாது. வெயில் காலம் மட்டும் இல்லை, இந்த மழைக்காலம், பனிக்காலத்திலுமே யூவி கதிர்வீச்சுகளானது வந்து நம்மளுக்கு வந்து பூமிக்கு வரதான் செய்யும். நமக்கு தோலுக்கு வந்து டேமேஜ் காஸ் பண்ணதான் செய்யும். முக்கியமா இது வந்து யார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே யூஸ் பண்ண முன்னாடி சொல்லியிருக்கேன். கண்டிப்பா யார் மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆல்பினிசம் இருக்கவங்க. இன்னொன்று வந்து போட்டோ சென்சிட்டிவ் டெர்மட்டோசிஸ் வந்து ஒரு டாக்டர் சொல்லியிருந்தாங்க. லைக் அவங்களுக்கு வெயிலுக்கு போனா சின்ன அலர்ஜி மாதிரி புள்ளியா வருது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க. SLE சிஸ்டமிக் லூபஸ் எரித்தெமட்டோசிஸ் சொல்லக்கூடியவங்க. அப்புறம் மற்ற கண்ட்ரிஷன் டிசார்டர்ஸ் இருக்கவங்க கண்டிப்பா இதை வந்து யூஸ் பண்ணணும்.